வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பின்னிய சடையிலும் பிறக்கும் ஞான ஒளி. ஒரு வித்தியாசமான தலைப்பில் சில கருத்துக்களை நாம் இன்றைக்கு சிந்திப்போம். செண்பக பாண்டியனுக்கு கூந்தலிலே மனம் உண்டா இல்லையா என்று ஒரு ஐயம் எழுந்ததைப் போல ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் அல்ல இந்த தலைப்பு. பின்னிய சடையிலும் பிறக்கும் ஞான ஒளி. ஒரு பெண் குழந்தைக்கு சிறப்பான சடை அலங்காரம் செய்யப்படுகின்ற விசேஷ நாட்கள் 3. முதலாவது பருவம் அடைகின்ற போது செய்கின்ற சடை அலங்காரம். 2வது திருமணம் நிகழ்வின் போது. 3வது வளைகாப்பின் போது. குழந்தைகளுக்கு ஜடை அலங்காரம் செய்வது வசதி உள்ளவர்கள் மகிழ்ச்சிக்காக செய்வது. ஆனால் ஏழைகளாக இருந்தாலும் கூட ஒரு கொஞ்சம் பூவாது வைத்து மகிழ்வது இந்த 3 விசேஷ நாட்களில் தானே. கண்ணதாசன் பாடலில் வருமே, செல்வர்கள் இல்லத்தில் சீராட்டும் பிள்ளைக்கு பொன்வண்ண கிண்ணத்தில் பால் கஞ்சி, கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் ஆடுது சோறின்றியும். அப்படி ஏழைகள் குடும்பத்தில் கூட பெண் குழந்தைகளுக்கு இந்த நாட்கள் கொஞ்சமாவது விசேஷமாக கொண்டாடி மகிழ்வார்கள். சரி, சடை பின்னுகின்ற போது தலையிலிருந்து சடையை வாரி அதை 3 பிரிவுகளாக்கி ஒன்றோடு ஒன்றாக மாறி மாறி பின்னுவார்கள். ஆனால் அந்த பின்னலை நாம் பார்க்கின்ற போது நமது பார்வைக்கு 2 பின்னல் தான் தெரியும். ஒரு பின்னல் மறைவாக இருக்கும். பின்னலின் முடிவில் முடிகளின் எல்லையில் தங்கம் அல்லது வெள்ளி அல்லது ஏதோ ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட மகுடங்கள் தாங்கிய சிறு வெல்வெட் பந்துகள் 3 இருக்கும். அதை குஞ்சம் என்று சொல்வார்கள். அதை வைத்து சடையை முடிப்பார்கள். இந்த குஞ்சங்கள் அசைந்து அசைந்து கட்டோடு குழலாட ஆட அது மாதிரி பின்பகுதியிலே மோதிக்கொண்டிருக்கும். இப்படி 6 அடி கூந்தலை அள்ளி முடித்து 1 அடி ஈரடி மெல்ல எடுத்து பார்டை வந்து பக்கத்தில் என்று பெண் பார்க்கும் படலம் நிகழும். சரி, 4 5 அடி. இதில் கூந்தல் எப்படி 6 அடி? இந்த ரகசியத்தை அப்புறம் பார்க்கலாம். இப்போது தலையின் சடையில் சடை பின்னிய பிறகு தலையின் வலது பக்கத்தில் சந்திர பிறை, இடது பக்கத்தில் சூரிய பிறை செருகி நட்சத்திரமாக ஜடபில்லை அல்லது ராக்கடி என்று சொல்வார்கள். அதில் சூரியனைப் போல நட்சத்திரங்களைப் போல பல விதங்களிலே நகைகளை அணிவார்கள். இதில் முத்தாய்ப்பு என்ன தெரியுங்களா? உச்சி வகிட்டில் மெல்லிய சங்கிலியை செருகி அதன் நுனியிலே நெத்தி சுட்டி அதை தொங்க விடுவார்கள். அந்த நெத்தி சுட்டி அசையும் போதெல்லாம் புருவத்தில் புருவ மையங்களில், அதாவது நெற்றியில் நம்முடைய மனம் அதில் லயமாகும். சரி, இந்த அலங்காரத்தின் முடிவு என்ன என்றால், பூ இல்லாத பூவையா?
மங்கைக்கு மலர் சூட்டுதல் மிகவும் பொருத்தமான ஆழ்ந்த பொருள் உள்ள ஒரு சடங்கு. இப்போ இந்த பின்னல் அலங்காரத்தில் அடங்கியிருக்கின்ற பிலாசபி தத்துவம் என்ன, அதான நமக்கு தலைப்பு. இப்போ அது என்னன்னு யோசிப்போம். முதலில் அலங்காரம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பதற்கு லட்சணமாக இருக்கும், அதுக்காக அலங்காரம் செய்கிறோம் என்பது பொதுவான கருத்து என்றாலும் அதில் தத்துவ விளக்கம் மறைந்திருக்கிறது. இப்போது ஒரு பாத்திரத்தில் பாலையோ தண்ணீரையோ கொண்டு போகின்ற போது பெரியவங்க சொல்லுவாங்க, பார்த்து அழுங்காமல் எடுத்துகிட்டு போ அப்படிம்பாங்க. அழுங்காமல் எடுத்துக்கொண்டு போ. அப்போ அழுங்குதல், அலங்கு என்றால் தழும்புதல் என்ற அர்த்தம். அழுங்கு ஆரம் அலங்காரம். ஆரம்னா வட்டம், ததும்புகின்ற வட்டம், சுழல்கின்ற வட்டம். இது முதல்ல தோன்றிய இடம் எது? இறைநிலையிலிருந்து இறைநிலை ததும்பியதால் தோன்றிய சிறு வட்டங்கள், அதாவது கோலங்கள், அதுதான் இறைத்துகள். அவை கூடி பிறகு அவை கூடி கருமையங்கள், மனிதர்கள் வரைக்கும் அனைத்திலும் மையமான பரம்பொருள். அது அதனுடைய அலங்காரம் தானே எல்லாமே. அது ததும்பி எழுந்த வட்டங்கள், அதன் அலங்காரம். இப்படி சுத்த வெளியாகிய சிவத்திலிருந்து வெளிப்பட்ட அலங்காரம் அலுங்கு ஆரம் துகள்வின் இறைத்துகள். இருப்பு, இயக்கம், காந்தம் என்ற மூன்றும் இணைந்த அலங்காரம் அந்த இறைத்துகள் என்ற நுண்வின். அதாவது தலைவாரிய சடை 3 பிரிவாக பிரிக்கப்படுகிறது. அதை பின்னி பின்னி வர வர வலம் இடம் என்று 2ஆக தெரிகிறது, 3ஆவது தெரிவது இல்லை. அதாவது உடல் என்றும் உணர்வு என்றும் 2ஆக தெரிகிறது. இவை 2க்கும் மூலமாகிய இருப்பு தெரிவது இல்லை. பின்னல் முடிகின்ற எல்லை பகுதியில் இதுவரை வந்த பிரிவுகள் 3ம் மீண்டும் கலந்து அதனோடு குஞ்சம் இணைகிறது. அந்த குஞ்சத்தில் மகுடம் சூட்டிய 3 வெல்வெட் பந்துகள், அதாவது நான் 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 என்ற மகுடம் சூட்டிய கிரீடம் சூட்டிய ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ம் கலந்த மனம். இந்த மனம் என்ற குஞ்சம் பின்னால் மூலாதாரத்தை தட்டி கொண்டிருப்பது தன் மூலமாகிய அறிவை அறிய, பரமாத்மாவை அறிய அங்கிருக்கின்ற குண்டலினி சக்தி எழுப்ப வேண்டும் என்று உணர்த்தி கொண்டிருப்பது தத்துவம். இந்த குண்டலினி சக்தி எழுந்தவுடன் அது இடகலை பிங்கலை என்ற சுவாசம் இணைந்த சுருமுனையை சந்திக்க, அதாவது ஆக்கினையை சந்திக்க மேல் நோக்கி பயணிப்பது. இது உள்முகமான சடைப்பின்னல். வெளியே தலையிலிருந்து கீழே இறங்கியது நாம் போட்ட பின்னல். உள்ளே ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக நடக்கின்ற ஒரு சடை பின்னல் மூலாதாரத்திலிருந்து உச்சிக்கு போகும். மறைபொருளாக கீழிருந்து மேலாக பின்னப்படுகின்ற காந்த பின்னல் இது. இயற்கை நடத்துகின்ற தலை அலங்காரம் இது. 6 அடி கூந்தல், அதாவது ஒரு அடி என்றால் ஒரு அளவுன்னு வைத்துக்கொள்ளுங்களேன்.
மூலாதாரம் 1 அடி என்று வைத்துக்கொண்டால் அது மூலம். அங்கிருந்து ஒவ்வொரு அடியாக சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்கினை, துரியம். 6வது அடி தலை, உச்சி, துரியம். அப்போ 6 அடி கூந்தல் என்றால் நீளம் என்று பொருள் அல்ல, நமக்குள் இருக்கின்ற காந்த பின்னலின் 6வது அடி துரியம். இதுதான் 6 அடி கூந்தல். மன நுணுகி கூர்ந்து அகநோக்குதல். மூலாதாரத்தை உணர்ந்தவர்களுக்கு மேலும் கடக்க வேண்டிய படிகள், எடுத்து வைக்க வேண்டிய அடிகள் 6. அதுதான் 6 அடி கூந்தல். துரியத்தில் தலை அலங்காரம். தலையின் சடையிலே வலது பக்கம் சந்திர பிறை, இடது பக்கம் சூரிய பிறை. செருகி நட்சத்திரமாக ராக்கடி செருகி. இதனுடைய பொருள் என்ன என்றால், சந்திர பிறை என்பது குளிர்ச்சி, இருப்பு, இருட்டு, சிவம், சுத்தவெளி. சூரிய பிறை என்பது வெப்பம் அல்லவா, சூடு, மூலம் சக்தி, இயக்கம், விண், இறைத்துகள். சக்திக்கு இடபாகமாக தந்தான் சிவன். இருப்பும் இயக்கமும் சேர்ந்ததுதான் உடலும் உலகமும். அதுதான் சிவசக்தி களம், அர்த்தநாரி களம், விண்வெளி, நட்சத்திர மண்டலங்கள், உலகம், பிரபஞ்சம். அடுத்து நெத்திச்சுட்டி, சுழுமுனையை, அதாவது 3ஆம் கண்ணை, நெற்றிக் கண்ணை திறக்க வேண்டும் என்பதை இந்த நெத்திச்சுட்டி காட்டுகிறது. அதற்கு ஊசலாடுகின்ற மனதை நிலைநிறுத்தி ஆக்கினையில் உணர்வு பெற வேண்டும். சரி, உணர்வு பெற்ற பிறகு இந்த நெத்திச்சுட்டியின் முடிவு எங்கே? தலை உச்சியில் மெல்லிய சங்கிலி செருகப்பட்ட இடம். அதான் துரியம், பிரம்மரந்தர், சகசிராதாரம், இறைவனின் சந்நிதானம். ஜீவாத்மா, பரமாத்மா இரண்டும் சந்திக்கின்ற இடம். அலங்காரம் துவங்கிய இடம். அது அலங்காரம் துவங்கிய இடம் பரமாத்மா. அந்த அலங்கு ஆரத்தை அறிய போகின்ற ஜீவாத்மா. இந்த இரண்டும் சந்திக்கின்ற இடம் துரியம், உச்சி. ஜீவாத்மா பரமாத்மாவோடே கலந்து அதுவாக மாறிவிட்டால் சுடர்வது என்ன? ஞான ஒளி. துரியத்தில் மனம் நிலைத்து விட்டால் அதன் வேகம் 8 அலைச்சுழல். அந்த இடத்துல என் மனதை ஈர்த்து இணைத்து கொண்டாய் உன்னுள்ளே. கண்ம வினைகள் எல்லாம் கழிந்தன உணர்கின்றேன், உன்னை அறிந்து உய்ய உலகோர்க்கு தொண்டு செய்வேன் என்கிறார் சுவாமிஜி. அதாவது குருஸ்தானம், குரு சாட்சாத் பரபிரம்மம், அதாவது ஞான ஒளி வீசுகின்ற நிலை. அதனால்தான் ஞான ஒளிக்கு மூலமாகிய சிவனின் பெயர்களிலே ஒன்று சடையன். சிவனுக்கு சடையன் என்று ஒரு பேர் உண்டு. சிவனது சடை கீழ்நோக்கி வந்து பின் மேல் நோக்கி செல்வது இல்லை. பிறகு அது தலையிலேயே நிலைத்திருக்கிறது. அதிலே பிறையும் அமுத கங்கையும் அடங்கியுள்ளன. அதாவது மனிதனின் குறையறிவும் அவனே, வளர்ந்து தூய்க்கும் பேரின்பமான அமுதமும் அவனேதான் என்பது கருத்து. பின்னிய சடை பெண்களுக்கு மட்டுமே என நினைத்தாலும் இருபாலருக்கும் உள்ளே மறைபொருளாய் இடகலை, பிங்கலை, சுழிமுனை என ஒரு காந்த பின்னலும் உண்டு.
அடுத்து இறுதியாக மங்கைக்கு மலர் சூடுதல் மிகவும் பொருத்தமான ஆழ்ந்த பொருளுள்ள சடங்கு என்று சொன்னேனே, அதன் உட்பொருள் என்ன என்றால், மலர்மிசை ஏகினான் மான் அடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார். அதாவது மலர் என்பது ஒரு விதையின் வாழ்க்கையின் முழுமை, வளர்ச்சியின் முழுமை. இதற்கு அடுத்த நிலை என்ன என்றால், மகரந்தத்தின் தேன் வண்டினை ஈர்க்க அயல் மகரந்தம் வந்து விழ இது சூழுற்று அடுத்த சந்ததி உருவாகும். சக்தி சிவத்தோடு கலந்து ஒரு தெய்வ குழந்தையாக மாறும். அதுதான் மலர் சூடுகின்ற சடங்கு. இப்படி பின்னிய சடையிலும் பிறக்கும் ஞான ஒளி. அந்த ஞானம்தான் வாழ்க்கை. அதை அடைவதற்கான நோக்கமே இந்த வாழ்வின் நிறைவு, வெற்றி, முழுமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.